வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உரிமையியல் நீதிபதி தேர்வுக்கு தயாராவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல நம்ம முதல்நிலை தேர்வு அதோடைய 3ஆம் பாகத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே இது குறித்து 2 பாகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பார்க்காதவங்க அந்த 2 பாகத்தையும் பாருங்க. அதுக்குண்டான லிங்கை நான் ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்குண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உரிமையியல் நீதிபதி தேர்வுக்கு கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பை பகுத்தாய்வது எப்படி அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2019 கொடுத்த அறிவிப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது குறித்து நாம ஏற்கனவே 2 வீடியோ பார்த்திருக்கோம். அந்த 2 வீடியோலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா இங்க நம்ம திருப்புதல் பண்ணுவோம். அதாவது ரிவிஷன் பண்ணலாம், ரீகேப் பண்ணலாம். முதல்ல வேகன்சி அண்ட் பே ஸ்கேல், அதாவது எத்தனை இடங்கள் காலியா இருக்கு, இந்த பதவிக்குண்டான சம்பளம் விவரங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது முக்கியமான தேதிகள் மற்றும் நேரம், அடுத்தது என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறதையும் பத்தி சொல்லியிருந்தாங்க. தகுதி இழப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சர்டிபிகேட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இருந்தது. அடுத்தது உடல்நிலை தகுதிக்குண்டான ஒரு சர்டிபிகேட் அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அடுத்தது கட்டணங்கள் என்னென்ன, அந்த கட்டணத்தை எப்படி கட்டணும், அதுக்கப்புறம் கட்டண சலுகைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தேர்வுக்கு உண்டான ஸ்கீம் என்னென்ன, அதாவது என்னென்ன வகையான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு அதுல அப்படின்றத பத்தி பார்த்தோம். அடுத்த நிலை பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன், அதாவது பிரதான தேர்வு. இது மிகவும் முக்கியமானது. இதுல பாத்தீங்கன்னா 4 பேப்பர் இருக்கு. ஒன்னு டிரான்ஸ்லேஷன் பேப்பர், அடுத்தது லா பேப்பர் 1, அடுத்தது லா பேப்பர் 2, அடுத்தது லா பேப்பர் 3. இந்த 4மே பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு நடக்கும். இதுல ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மார்க். குறைஞ்சபட்சம் நீங்க பாஸ் ஆகிறதுக்கு வாங்க வேண்டிய மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30% நீங்க வாங்கி ஆகணும் ஒவ்வொரு பேப்பர்லயும். ஒருவேளை எம்பிசி, டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி, இல்ல பிசி, பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில வந்தீங்கன்னா 35 மார்க் வாங்கணும். இது இல்லாத மற்ற கேட்டகரியில் நீங்க வந்தீங்கன்னா 40% நீங்க வாங்கியிருக்கணும். அதே மாதிரி இன்டர்வியூல பாத்தீங்கன்னா 60 மார்க் அதிகபட்சம், அதுல 18 மார்க் வாங்கணும். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வைவா, அதாவது இன்டர்வியூல பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியா இருந்தாலும் சரி, எம்பிசி, டிசி, பிசி எதுல இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் 18 மார்க் வாங்கியே தீரணும். அப்பதான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்தது பிரதான தேர்வுக்கு உண்டான பாடத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நான் பார்க்க போறோம். முதல்ல எடுத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலிருந்து தமிழிற்கும், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும் கேட்கப்படும். இதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பிராது, அடுத்தது வாக்குமூலம், அடுத்தது ஆணை, அடுத்தது தீர்ப்பு, அதுக்கும் அடுத்தது ஆவணங்கள். இது எல்லாமே ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டு இத தமிழ்ல மொழிபெயர்க்க சொல்லலாம். இல்லைன்னா தமிழ்ல கொடுத்துட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க நம்மள சொல்லலாம். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படணும், என்னென்ன மாதிரியான தவறுகள் ஒரு மொழிபெயர்க்கும் போது, இது எல்லாத்தையும் நான் பின்னாடி வரப்போற வீடியோஸ்ல, இந்த சீரீஸ்ல வரக்கூடிய தொடர்ச்சியா வரக்கூடிய வீடியோஸ்ல ஒன்னொன்னா நான் சொல்லிட்டு வருவேன். அதனால இதை நீங்க தொடர்ச்சியா பாருங்க. அடுத்தது லா பேப்பர் 1. அதுல என்னென்ன பாடத்திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், அதாவது உரிமையில் நடைமுறை சட்டம் 1908. அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973. அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம் 1872. அடுத்தது ப்ளீடிங், அதாவது நம்ம பிராதோ இல்ல வாதுரையோ கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பிரின்சிபிள்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம், இப்ப லேட்டஸ்டா என்ன அமெண்ட்மெண்ட் வந்திருக்கோ அது உட்பட அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது லா பேப்பர் 2. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்றது எப்படி, இல்ல ஒரு தீர்ப்பு எழுதுறது எப்படி சிவில் கேஸ்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு குற்றத்தை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றது, அடுத்தது அதுல தீர்ப்பு எப்படி எழுதுறது கிரிமினல் கேஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது உங்ககிட்ட நீதிபதி தேர்வுல எதிர்பார்க்கப்படும் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலம் மற்றும் தமிழ் இது இரண்டுலயுமே கோர்ட்ல தினமும் நடக்கக்கூடிய விஷயத்த உங்களால மொழிபெயர்க்க முடியணும். இப்போ அதுல ஒரு 5 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த 5 விஷயமும்
கிட்டத்தட்ட தினமும் கோர்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயங்கள் உங்களால ஆங்கிலத்திலையும் புரிஞ்சுக்க முடியணும், தமிழ்லையும் புரிஞ்சுக்க முடியணும். அது உங்களால முடியுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் அந்த மொழிபெயர்ப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா லா பேப்பர் 1. இதுல பாத்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர், கிரிமினல் ப்ரொசீஜர், இது ரெண்டுமே நீங்க கட்டாயமா செயல்படுத்தி தான் வழக்க நடத்த முடியும். நீதிபதியா இருந்தாலும் சரி, வழக்கறிஞரா இருந்தாலும் சரி. அதனால அதுல தெளிவான அறிவு உங்களுக்கு வேணும். அடுத்தது இதை ரெண்டுத்தையும் நீங்க செயல்படுத்தும் போது எந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம், அதன் அடிப்படையில தான் இதை ரெண்டுத்தையும் நீங்க செயல்படுத்த முடியும். அப்படின்னும் போது அதுலயும் உங்களுக்கு ஒரு தெளிவான அறிவு இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு பிராது கொடுக்குறோம் ஒரு நீதிமன்றத்தில் அப்படின்னு சொன்னா அதை எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும், அதுக்கு சட்டம் சொல்ற விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமும் ஒரு நீதிபதிக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அவர் தெளிவான முடிவு எடுக்க முடியும். அந்த பிராதை ஏத்துக்கலாமா ஏத்துக்க கூடாதா அப்படிங்கிற முடிவையும் எடுக்க முடியும். அடுத்தது இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முதன்மை சட்டம் அப்படின்னு சொல்ல போனா இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனால அதுவும் கட்டாயமா தெரியணும். ரெண்டாவது லா பேப்பர் 2 சொல்லியிருக்காங்க, லா பேப்பர் 3. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வகையான விஷயங்கள் தான். ஆனா ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து உரிமையில் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று வந்து குற்றவியல் சம்பந்தப்பட்டது. அதனால இதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டு எழுதுறது உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த 4 பேப்பருக்கு உண்டான டீடைல்டு ஆஸ்பெக்ட், இது எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிற விவரத்தை வந்து வரப்போற வீடியோஸ்ல நான் கட்டாயமா சொல்லுவேன். அதனால நீங்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. அடுத்தது லா பேப்பர் 1, லா பேப்பர் 2, லா பேப்பர் 3 பாத்தீங்கன்னா இது ஆங்கிலத்திலையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பை தவிர மற்ற எல்லா பேப்பரும் கம்ப்ளீட்டா ஒண்ணு நீங்க ஆங்கிலத்தில் எழுதலாம், இல்லைன்னா தமிழ்ல பதில் எழுதலாம். நீங்க ஆங்கிலம் பாதி தமிழ் பாதி அப்படின்னு கலந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி நீங்க ஒருவேளை எழுதியிருந்தால் அந்த ஆன்சர் ஷீட், அதாவது அந்த விடைத்தாள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 4 பேப்பர்ல ஒரு பேப்பர் நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டீங்கன்னா கூட மிச்சம் 3 பேப்பரை எவாலுவேட், அதாவது கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. அடுத்தது மெயின் எக்ஸாம்ல யாரு குறைஞ்சபட்சம் மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் அடுத்த லெவலுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேர்வுல கொடுக்கப்பட்டிருக்க நெறிமுறை கட்டளைகளை நம்ம வந்து கடைபிடிக்காத ஆன்சர் ஷீட்டை கொடுத்தோம்னா, விடைத்தாளை கொடுத்தோம்னா அந்த விடைத்தாள் வந்து செல்லாததாயிடும். அடுத்தது எந்த பதில் நீங்க எழுதினாலும் அதுல சைட்டேஷன் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து நீங்க சொல்லலாம். அது மட்டும் சொன்னாலே போதுமானது. அதனால சைட்டேஷன் எல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாத ஏதேனும் ஒரு விஷயத்த, இப்ப இந்த அறிவிப்புல ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம், அந்த விஷயத்த மாத்தி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க முடியாது. அப்படி கேட்டீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்தது என்னென்னலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ, கைட்லைன் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரத்தின் ஒரு பகுதியாகத்தான் கருதப்படும். அது பின்னாடி சொல்லியிருந்தாலும் சரி. அடுத்தது நம்ம எல்லாம் யோசிப்போம், இன்டர்வியூக்கு எப்படி ஆளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2, அதாவது ஒரு பதவிக்கு 2 பேர் அல்லது ஒரு பதவிக்கு 3 பேர் அப்படிங்கிற அடிப்படையில் எடுப்பாங்க. அதாவது 3 பேர்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அல்லது 2 பேரில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த மாதிரி சூழ்நிலை வரும். அதுதான் இந்த ரேஷியோ, அதாவது விகிதம். அடுத்தது நாம் பார்க்க போறது வைவா வாஸ் டெஸ்ட். இதுக்கு நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்டர்வியூங்கிறது வைவா டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. இதுல 60 மார்க்ல குறைஞ்சபட்சம் 18 மார்க் நீங்க வாங்கியே தீரணும். இதுல மிக மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து என்னென்ன எதிர்பார்க்கறாங்க இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் அலர்ட்னஸ், அதாவது மன ரீதியா எவ்வளவு நீங்க ஷார்ப்பா இருக்கீங்க மூளை அளவுல அப்படின்றத செக் பண்ணுவாங்க. உங்களுடைய பொது அறிவு எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி சட்டத்தை பத்தின அறிவு எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள், அது சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை எந்த அளவு நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டதை எந்த அளவு உங்களால வெளிப்படுத்த முடியுது, அதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பேலன்ஸா இருக்கும் உங்க தீர்ப்பு, அதாவது நடுநிலையா இருக்கும். அடுத்தது உங்களுடைய திறமைகள், அடுத்தது மனப்பான்மை எப்படி, ஒழுக்கம் எப்படி, ஒரு விஷயத்த கிரகிக்கக்கூடிய சக்தி, அதாவது செரிமானம் செய்யக்கூடிய சக்தி எப்படி இருக்கு, அடுத்தது ஒரு தகவல் பரிமாற்றத்தை எப்படி எஃபெக்டிவா, அதாவது பயனுள்ள வகையில செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சக்தி. அது மட்டும் இல்லாத
பண்பு எப்படி, அதே மாதிரி ஒரு விஷயத்துல அறிவுத்திறன் எவ்வளவு இருக்கு, எந்த அளவுக்கு பொருந்தக்கூடிய அளவுல இருக்கு, அதே மாதிரி அந்த நபருக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்ன, ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீதிமன்றத்துல அவரால் எதிர்கொள்ள முடியுமா, அப்படி எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குன்னா எப்படி இருக்கு, அடுத்தது நிர்வாகத்திறமை எப்படி இருக்கு, இது எல்லாமே சோதிக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய பண்பு என்னென்ன, எந்த அளவுக்கு நீங்க இந்த பதவிக்கு பொருந்துவீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தகுந்த அதிகாரிகள் ஏற்கனவே செக் பண்ணிட்டு இருப்பாங்க, வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது மெயின் எக்ஸாம்ல நீங்க வாங்குற மார்க்கும் வைவா வாஸ்ல வாங்குற மார்க்கும் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செலக்ஷன், அதாவது தேர்வு பட்டியல், அதை உருவாக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல நீங்க வாங்கின மார்க் பிளஸ் வைவால நீங்க வாங்கின மார்க் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இதன் அடிப்படையில் ரேங்க் போடுவாங்க. அந்த ரேங்கின் அடிப்படையில் தான் தேர்வுகள் இருக்கும். ஆனால் இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் மேலேயாவது ஒரு வழக்கு இருந்திருக்கு, இல்ல வழக்கு இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார், இல்ல டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கார், அதே மாதிரி அந்த வழக்கு குவாஷ் பண்ணப்பட்டிருக்கு 452 சிஆர்பிசியின் கீழே, அல்லது ப்ரொசீடிங்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 258 சிஆர்பிசியின் கீழே, அல்லது இந்த என்கொயரியை அல்லது இன்வெஸ்டிகேஷனை செக்ஷன் 167 சப்கிளாஸ் 5 சிஆர்பிசியின் கீழே நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னாலோ, அல்லது ப்ரொசீடிங்ஸையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க 468 சிஆர்பிசியின் கீழே அப்படின்னாலோ, இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஃபைனலா ஹைகோர்ட் தான் முடிவெடுக்கும். இந்த நபர் தகுதியானவரா, இதெல்லாம் இருந்தா கூட அவர் எடுக்கலாம்னு கூட முடிவு பண்ணலாம், இல்ல இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணலாம். ஆனா எந்த முடிவு எடுத்தாலும் அது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு நபர் தேர்வாயிட்டாரு, நீதிபதியா, உரிமையல் நீதிபதியா தேர்வாயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்ற விவரத்தை இதுல சொல்லியிருக்காங்க. முதல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவிதமான விஷயங்கள், சிவில் ஜட்ஜுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத 12 மாசம் நீங்க ட்ரைனிங்ல இருப்பீங்க. அடுத்தது டெஸ்ட் வைப்பாங்க. என்ன மிக முக்கியமான டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸும் எழுத வேண்டிய ஒரு டெஸ்ட் இது. அந்த டெஸ்ட் சிவில் ஜட்ஜா செலக்ட் ஆனவங்களும் கட்டாயமா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எங்கெங்க நடக்கும்ன்ற விவரத்தை சொல்றாங்க. இதுல ஒரு 9 இடம் கொடுத்திருக்காங்க. அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம். இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம், அதாவது முதன்மை தேர்வு நடைபெறும். மெயின் எக்ஸாம், அதாவது பிரதான தேர்வு, அப்புறம் வைவா வாஸ், அதாவது இன்டர்வியூ சென்னையில மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த வென்யூவை சேஞ்ச் பண்றது, உதாரணத்துக்கு நீங்க சென்னையில எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு நீங்க திருச்சிக்கு எனக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரை குறைக்கிறதுக்கோ இல்ல கூட்டுறதுக்கோ அல்லது அங்க எழுதக்கூடிய நபர்களை ரீஅலாட் பண்றதுக்கோ எல்லா உரிமையும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸாம்லாம் நீங்க அட்டன் பண்றது உங்களுடைய சொந்த செலவுல தான் நீங்க போய் அட்டன் பண்ணணும். எக்ஸாம் எந்த இடத்துல எழுதினாலும், அது பிரிலிமினரியா இருந்தாலும் சரி, மெயின் எக்ஸாமா இருந்தாலும் சரி, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனா இருந்தாலும் சரி, இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, எல்லாம் உங்க செலவுல தான் நீங்க போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கப்படும் போது தகுந்த அதிகாரியிடமிருந்து தடையில்லா சான்று பெற்று தர வேண்டும். அப்படி நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய தேர்வே ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும். நம்முடைய சேனல் 175 சப்ஸ்கிரைபர்ஸ், 2500 வியூஸ், 160 மணி நேரம் வாட்ச் டைம், இது எல்லாத்தையும் 1 மாசம் 8 நாளைக்குள்ள கடந்திருக்கு. நீங்க தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. நம்ம பன்மடங்கா வளர்ந்துட்டு இருக்கோம். நீங்க கொடுக்குற இந்த ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமிடியேட்டா சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களோட இந்த வீடியோவை பகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமா தம்ஸ் அப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் ஏதாவது சொல்லாத விட்டுட்டேன்னு நினைச்சாலோ இல்ல தவறா ஏதாவது சொல்லிட்டேன்னு நீங்க நினைச்சாலோ கட்டாயமா அதை சரி பண்றதுக்கு உண்டான முயற்சி நான் பண்ணுவேன். நீங்க அதை கமெண்ட்ல சொல்லலாம். அடுத்தது நான் ஏதேனும் ஒரு விஷயத்தை பத்தி வீடியோ போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நான் பண்றேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.